இணையதளத்தின் வழியாக இல்லங்களிலிருந்து இறைவனை தொழுது கொள்ளும்படியாக இணைந்திருக்கின்ற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த இணையதளத்தின் வழிபாடு நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உதவியாக ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் பேரிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த வழிபாடு எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உம்முடைய கிருபையும் பேராற்றலையும் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களை முழுமையுமாக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நாம் யாவரும் இருக்கின்ற இடத்திலே திரையில் தோன்றுகின்ற பாடல் வழியாக பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாமாலை 276வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் நீங்கள் அனைவரும் பாடுவதற்கு உதவியாக திரையிலே வரும். சுத்த ஆவியனில் தங்கும் நானும் சுத்தனாகவே, பாவ அழுக்கையெல்லாம் நீக்கும் உம் ஆலயமாகவே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சுத்த ஆவியனில் தங்கும் நானும் சுத்தனாகவே, பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் உம் ஆலயமாகவே, என்னை நீ சிங்காரியும் வாசம் பண்ணும் நீத்தமும், சத்ய ஆவியனில் தங்கும் நானும் சத்யனாகவே, தேவ பக்தியனில் மூச்சும் வளர்ந்தேற செய்யுமே, நீரினில் பிரவேசியும் ஆண்டு கொள்ளும் நீத்தமும், நேச ஆவியனில் தங்கும் நானும் நேசனாகவே, பாவம் போக பண்ணும் அன்பில் நான் வேறுஞ்சவே, அன்பின் சுவாலை எழுப்பும் மேன்மேலும் வளர்த்திடும், தெய்வ ஆவியனில் தங்கும் நானும் உம்மில் தங்கவே, மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும், என்னை மோட்சம் ரட்சியும். ஜெபம் பண்ண கடவோம். இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற நாம் இம்மட்டும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செய்திருக்கின்ற காரியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். கண்மலையாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்திருக்கின்றார்.
ஆண்டவரை துதிப்பது என்பது நம்முடைய வாழ்விலே விலையேற பெற்ற ஸ்லாக்கியம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மனதார நாம் துதிப்போம். நீ செய்திருக்கின்ற அதிசயமான செயல்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் துதிகளை ஏறெடுப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை துதிப்போமா? அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? அந்த ஆண்டவரை நாம் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவன் நம்மிடத்திலிருந்து இதை தானே எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கின்றேன். ஆண்டவரே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ ஸ்தோத்திரத்துக்கு உரியவர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி நாம் துதிப்போம். ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி நாம் துதிப்போம். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா விதமான அற்புத செயல்களை நாம் நினைத்து பார்த்து அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நாம் துதிக்கின்ற போது, அவரை ஸ்தோத்தரிக்கின்ற போது நம்முடைய செயல்களின் வழியாக அவர் மகிமைப்படுகின்ற ஆண்டவராய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரை துதிக்கின்ற நாம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற நாம் நம்முடைய நிலைமைகளை எண்ணி பார்ப்போம். கடவுளுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக வந்திருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட தன்மையோடு நாம் காணப்படுகின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உண்டோ? நம்முடைய வாழ்விலே நற்கிரியைகள் உண்டோ? நம்முடைய வாழ்விலே தேவனுடைய பிரமாணத்துக்கு செவிசாக்கின்ற தன்மை உண்டோ? கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்ற வாழ்க்கை உண்டோ? எத்தனை விதமான அருவருக்கின்ற காரியங்கள், எத்தனை விதமான தேவையற்ற காரியங்கள், எத்தனை விதமான ஆண்டவர் வெறுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். வழிபாடு என்பது ஆண்டவரை துதிப்பது மட்டுமல்ல, நம்மை தேவனோடு ஒப்புரவாகுவதற்கும் ஆண்டவர் தந்திருக்கின்ற காரியம். கடவுளோடு ஒப்புரவாவது என்பது மகத்துவமான ஒரு காரியம். நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டு பண்ணியிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், உமக்கு முன்பாக வந்திருக்கின்ற நான் எந்த வகையிலே உம்மை வேதனைப்படுத்தியிருக்கின்றேன்? எந்த வகையிலே உம்மை விட்டு பிரிந்து காணப்படுகின்றேன்? ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி, என்னை மன்னியும் சுவாமி, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நம்முடைய குறைகளை, குற்றங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரை துதித்தோ, நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நம்மையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பாவியாக நம்மை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பாவியாக நம்மை அவர் மறுவாழ்வு தந்திருக்கின்றார். இப்படி எத்தனையோ நன்மைகளை அவருடைய கரங்களிலே பெற்றிருக்கின்றோமே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நீங்களும் நானும் அவருடைய திரு சமூகத்திலே குடும்பமாக அமர்ந்து வழிபாடு செய்வது அவருடைய சுத்த கிருபை. கிருபை மேல் கிருபை தருகின்ற ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நீ செய்திருக்கின்ற நன்மைகளுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அவர் நம்மோடு கூட இல்லை என்றால், நம்மை பாதுகாக்கவில்லை என்றால், நம்மை பராமரிக்கவில்லை என்றால் நாம் நிர்மூலமாகி போயிருப்போம். இந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு நம்மை தேடி வந்திருக்கின்ற தயவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. சுகம் பெற்றவர்கள் 9 பேர் அல்லவா, 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். நன்றி சொன்னவனை ஏற்றிருக்கின்றார். நன்றி சொல்வதற்கு மறந்த 9 பேர் எங்கே என்று கேட்டிருக்கின்றார். நாம் நன்றி சொல்வதற்கு ஆயத்தப்படுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய, நீ செய்திருக்கின்ற நன்மைகளுக்கு நன்றி தெரிவிக்க பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிபாட்டிலே இணைந்து இருந்து
உம்முடைய மகத்துவங்களை அறிந்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் தாரோம். எங்களை தாழ்த்துகின்றோம், ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பூர்வ காலத்தில் கடவுள் தமது ஜனத்துக்கு அருளிய கற்பனைகள் ஆவன. உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் ஆண்டவராகிய கடவுளின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த கற்பனை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவி அருளோம். ஆமே. சபையார் அமர்ந்திருக்க இன்றைய நாளிலே தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பாடப்பகுதிகளை படிக்க கவனமாக கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமையுண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பகுதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 22 முதல் 30 வசனங்கள் முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதாயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே
அவர் அவர்களோடு கூட சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயிலும் என்னும் இடத்தில் தண்ணீர் மீதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியே உடையவனே, மணவாளனுடைய தோழனோ அங்கே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பரணம் ஆயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதை வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரல்மண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய கடவுளின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். சபையார் அமரும்படியாக உங்களை அன்புடன் கேட்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இந்த நாளிலே இணையதளத்தின் காணொளி காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருமண்டலம் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். நம்முடைய திருமண்டலத்தின் நிதி பரிபாலன குழு வழிகாட்டலின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டுக்குரிய சந்தா பாக்கி வைத்திருப்பீர்கள் என்றால் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் நீங்கள் கொடுக்க நாட்கள் நீடித்து தரப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2020-21ஆம் ஆண்டுக்குரிய சந்தா வாக்கு செலுத்தாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் உங்களுடைய சந்தா வாக்கை செலுத்தவும் உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுய வெறுப்பு காணிக்கை கலையங்கள் உங்களுடைய கரங்களிலே இருக்குமானால் ஆலய பொறுப்பாளர்களை சந்தித்து ஆலயத்திலே உங்கள் சுய வெறுப்பு காணிக்கைகளை படைத்து நீங்கள் ஜெபித்து செல்லவும் உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய நாட்டிலே கொரோனா நோய் தொற்றினுடைய பாதிப்பு அதிகரித்து வருகின்றபடினாலே அரசு நம்மை வீட்டிலே தனித்திருக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சூழல்களை நாம் புரிந்து அதன் அடிப்படையிலே நாம் வீட்டிலே தனித்திருக்க உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தேவையில்லாத காரியத்துக்கு வெளியே செல்வதை தவிர்த்து நம்முடைய குடும்பத்தோடு அதிகமான நேரங்களை செலவு செய்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நம்மிலே அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார். இந்த காரியங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வாழ்வு தருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும்
அதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் எங்களுடைய அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்கவும் கிருபை தாரும். இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபையை தருவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு சான்று பகரும் சீடத்துவம். சீடத்துவ வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறது. சீடத்துவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிப்படையானது. இயேசு கிறிஸ்துவானவர் சீடத்துவத்திற்கு ஒரு புதிய வடிவமைப்பை தந்தார். அதற்காக அவருடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக 12 நபர்களை தேர்வு செய்து அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்வதற்கு சென்றாரோ அங்கெல்லாம் அவர்களை அழைத்து சென்று அவர்களை உருவாக்கினார். ஆகவே சீடத்துவத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புதிய வடிவத்தை கொடுத்ததை புதிய ஏற்பாடு பகுதிகளிலே நாம் காண முடிகிறது. இதை சிந்திப்பதற்கு முன்பாக சீடத்துவம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக சீடன் என்பவன் யார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சீடன் என்றால் யார் என்று சொல்லப்படுகின்ற கேள்விக்கு இவனமாக பதில் கிடைக்கின்றது. குருவிடம் என்று கற்றுக்கொள்கின்றவன், குருவை முழு மனதோடு பின்பற்றுகின்றவன், குருவை வாழ்வின் வழியாக உலகத்திற்கு காட்டுகின்றவன், குருவை போல மாற முயற்சி செய்கின்றவன், குருவுக்காக அனைத்தையும் இழக்க ஆயத்தமாக இருக்கின்றவன். யார் சீடன் என்ற கேள்விக்கு இந்த 5 பதில்கள் அதற்கு விடையாக தரப்படுகிறது. சீடன் என்பவன் தன்னை யார் குருவாக ஏற்றிருக்கின்றானோ அந்த குருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு விருப்பமுடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய குரு யாரா இருக்கின்றார்களோ அந்த குருவை முழு மனதோடு முழு ஈடுபாடோடு பின்பற்றுகின்றவனாக இருக்க வேண்டும். அவன் குரு யார் என்பதை அவனுடைய வாழ்க்கையின் நடைமுறை வழியாக உலகத்திற்கு காட்டுகின்றவனாக இருக்க வேண்டும். குருவை போல கற்றுக்கொண்ட நெறிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதன் வழியாக குருவைப் போலவே மாறுவதற்கு அவன் முயற்சி செய்கின்றவனாக இருக்க வேண்டும். குருவுக்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கின்றார். அவருடைய சீடர்களாக நாம் இருக்கின்றோம். அவருடைய சீடராக இருக்கின்ற நாம் அந்த சீடத்துவத்தில் உள்ள இந்த 5 விடைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாரை நாம் சீடராக பின்பற்றுகின்றோம்? மார்க் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டிருந்த அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு அழைத்த உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பு இன்றைக்கும் நமக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது. என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடத்துவ வாழ்க்கையிலே நம்மை உருவாக்கும்படியாக நம்மை அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீசனாக அந்த குருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் நாம் செல்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். இந்த அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அழைக்கின்றவர் நம்மை நன்றாக அறிந்தவராய் இருக்கின்றார். நம்மை குறித்து புரிந்து கொண்டவராய் இருக்கின்றார். நம்முடைய நிலைமையிலே உணர்ந்து கொண்டவராய் இருக்கின்றார். நம்மை குறித்து அறிந்தவர், நம்முடைய நிலைமையை புரிந்து கொண்டவர், நம்முடைய உணர்வுகளிலே பங்கு பெறுகின்றவர் தான் நம்மை பார்த்து அழைக்கின்றார். என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பை தருகின்றார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகின்ற போது நிச்சயமாகவே ஒரு சிறந்த சீசனாக நாம் மாற முடியும் என்பது இந்த நாளுடைய தியான பகுதிகள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உண்மையாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்மை அழைக்கின்றவர் நம்மை படிப்பின் அடிப்படையிலேயோ, நம்முடைய தகுதியின் அடிப்படையிலேயோ, நம்முடைய அறிவின் அடிப்படையிலேயோ, நம்முடைய திறமையின் அடிப்படையிலேயோ நம்மை அழைக்கவே இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் யார் என்று பார்க்கின்ற போது அவர்கள் படிப்பிலேயோ திறமையிலேயோ சிறந்தவர்கள் அல்ல. ஒரு சாதாரணமான சூழ்நிலையிலே ஒரு சாதாரணமான மனிதர்களாக வாழ்ந்த சீடர்கள் ஆண்டவர் சீடர்களாக மாற்றினார். அந்த சீடர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அசாதாரணமான காரியங்களை செய்து கிறிஸ்துனுடைய நற்சீடர்களாக தங்களை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே
அந்த அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்க்கையிலே நம்மை இணைத்துக் கொள்கின்ற போது நிச்சயமாகவே ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்கின்ற நபர்களாக நாம் மாற முடியும் என்பது முன்னுரையிலே நான் சொல்கின்றேன். கிறிஸ்துவின் சீடனாக, கிறிஸ்துவனுடைய சீடனாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நம்முடைய பொறுப்பு என்ன என்பதையும் இவ்வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாயிருக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலையோ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சீடனாக அவருக்கு பின்னாலே சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒரு உண்மையான சீடன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? சீடத்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுகின்றவனாக எப்படி மாற வேண்டும்? அவனை பார்க்கின்றவர்கள் கிறிஸ்துவனுடைய சீடன் என்று எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையின் வழியாக நாம் நிரூபித்து காட்டுகின்ற போது சான்று பகிர்கின்ற சீடனாக நாம் மாறுகின்றோம். அதற்காக திருச்சபை நம்மளுக்கு தந்திருக்கின்ற தியான பகுதிகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களுடைய பகுதிகளிலே பார்க்கின்ற போது ஒரு உண்மையான சீடன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான சீடனுக்கு பொறுமை அவசியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சீடனுக்கு பொறுமை அவசியமான ஒன்று. நம்மை ஆண்டவர் வித்தியாசமான முறையிலே வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றால், ஆனால் அந்த சூழ்நிலையிலே நம்முடைய பொறுமையான செயல்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பொறுமையை இழக்க செய்கின்ற அநேக சூழ்நிலைகள், பொறுமையை இழக்க செய்கின்ற அநேக சந்தர்ப்பங்கள் நம்மை பார்த்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பொறுமை இழக்க செய்கின்ற சூழ்நிலைகளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நான் கிறிஸ்துவனுடைய சீடனாக காணப்படுகின்றேன். நான் கிறிஸ்துவனுடைய சீடனாக காணப்படுகின்றபடினாலே இந்த இடத்துல என்னுடைய பொறுமையை காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பொறுமையை காத்துக்கொள்கின்ற போது கிறிஸ்துவனுடைய சீடனாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தியான பகுதியை பாருங்கள். எலியாவை எலிசா பின்பற்றி செல்கின்றார். எலியாவை போன்றே தானும் மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு உள்ள தீர்க்கதரிசியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். எலியாவிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகின்றார். 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கின்ற போது, ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலிசாவின் பொறுமையான பின்தொடர்தல் கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்றால், அங்கே பல ஊர்களை கடந்து செல்கின்றார், பட்டணங்களை கடந்து செல்கின்றார். கீழ்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான், இந்த 4 பட்டணங்களை கடந்து செல்கின்றார். இந்த 4 பட்டணத்துக்கும் ஒவ்வொரு விதமான புரிந்து கொள்ளுதல், ஒவ்வொரு விதமான விளக்கம் இருக்கிறது. ஆனாலும் மிக சுருக்கமாக அந்த காரியம் என்ன என்று அறிந்து கொள்கின்ற போது, கீழ்கால் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு இடம், பெத்தேல் போராட்டம் நிறைந்த ஒரு இடம், எரிகோ தடையான ஒரு இடம், யோர்தான் சவால் நிறைந்த இடம். ஒரு கிறிஸ்தவ சீடன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த 4 கோணங்களிலே அவன் சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியான வேளையிலே அதிகமான மகிழ்ச்சியுடையவனாக இல்லாதபடி அந்த மகிழ்ச்சியிலேயும் பொறுமையை கடைபிடிக்கின்றவனாக இருக்க வேண்டும். இது சீடனுடைய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பெத்தேல் என்று சொல்லப்படுகின்ற போது அங்கே யாக்கோப்பு ஆண்டவரை தரிசித்த ஒரு இடம். ஆண்டவரை தரிசிப்பதற்கு போராட்டம் செய்து ஆண்டவரை தரிசித்தான். இது நம்மளுக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு இடம். சுட்டிக்காட்டுகின்ற உண்மை என்னவென்றால், வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் உண்டு, வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது ஆண்டவருடைய ஆற்றலினாலே துணிவோடு நாம் போராட்டி ஜெயம் கொள்கின்றவனாக இருக்க வேண்டும். இதிலே பொறுமையோடு நாம் காண வேண்டும். போராட்டங்கள் நம்மளுக்கு வருகின்ற போதுதான் பொறுமையை இழக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். பிரச்சனைகள் வருகின்ற போதுதான் பொறுமை இழந்தவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் அந்த பெத்தேல் அனுபவம் என்கின்ற போது அந்த போராட்டங்கள் மத்தியிலும் நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற உண்மையாய் இருக்கிறது. வாக்கு பண்ணப்பட்ட பட்டணத்தை நோக்கி போகின்ற இந்த பயணத்திலே எரிகோ தடையாக இருக்கிறது. இந்த எரிகோவை எப்படி தகர்க்கப் போகின்றோம் என்று சொல்லி இருக்கின்ற போது அங்கே பொறுமையோடு செயல்படுகிறார்கள். நாட்கள் காலங்கள் சென்றாலும் இந்த எரிகோவை நாங்கள் ஜெயம் கொள்கிறோம் என்கின்ற பொறுமை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடினாலே
எரிகோ என்கின்ற தடையை தகர்த்து எறிந்து கடவுளுடைய சீடராக அவர்கள் மாறினதை காண முடிகிறது. யோர்தான் என்று சொல்லப்படுகின்ற போது சவால் நிறைந்ததாய் காணப்படுகிறது. இந்த யோர்தானை எப்படி கடக்கப் போகின்றோம்? எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய சவாலை எப்படி தாண்டி செல்ல போகின்றோம்? அந்த சவால்களை தாண்டி சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சீடர்கள் சந்திக்கின்ற இந்த 4 கோணங்களிலே பொறுமையோடு இருக்கின்ற போது அதை தாண்டி செல்வதற்கான கிருபைகளை, அதை கடந்து செல்வதற்கான கிருபைகளை, அதை தகர்த்து போடுகின்ற கிருபைகளை ஆண்டவர் தருகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய சீடனாய் இருக்கின்ற போது எலிசா நம்மளுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் என்னவென்றால், நீங்கள் சீடனாக மாற வேண்டுமென்றால் நீங்கள் பொறுமையோடு இந்த காரியங்களை கடந்து செல்லுங்கள், பொறுமையோடு இந்த காரியங்களை கையாளுங்கள், பொறுமையோடு இந்த காரியங்களை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது கடவுளுடைய சீடர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வதாக சீடனுடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய ஒரு தன்மை என்னவென்றால் தாழ்மை. நற்செய்தி பாடமாகிய யோவான் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவானவருடைய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகின்ற போது எந்த சூழ்நிலையிலும் தாம் பெரியவன் என்பதை காட்டவில்லை. அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்றார், இயேசுவை விட நான் மூத்தவனாக இருந்தாலும் அவர் என்னிலே பெரியவராய் இருக்கின்றார். தன்னுடைய சீடர்கள் இயேசுவினுடைய சீடராக மாறினாலும் அந்த இடத்திலே அவர் பொறுமையுடையவளாய் காணப்படுகிறார். தன்னை மறைத்து ஆண்டவருக்கு வழி காட்டுவதை காண முடிகிறது. அவருடைய பாதரட்சையை கலத்துவதற்கு நான் தகுதி அல்ல என்கின்ற ஒரு தாழ்மையின் சிந்தனையை 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வெளிக்காட்டுகின்றார். நான் அனுப்பப்பட்டவன் அல்ல, அவர் அனுப்பப்பட்டவார என்று சொல்லி அவன் மக்கள் மத்தியிலே செல்வாக்குடைய மனிதனாய் காணப்பட்டாலும், மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டவனாய் காணப்பட்டாலும், அவனுக்கு அநேக சீடர்களாய் காணப்பட்டாலும் எதை குறித்தும் அவர் கவலைப்படாதபடிக்கு தன்னுடைய தாழ்மையை இந்த பகுதியிலே வெளிப்படுத்தியதை காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நமக்கு பல பதவிகள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், செல்வாக்குகள் இருக்கலாம், உயர்ந்த இடத்திலே நாம் காணப்படுகின்ற ஒரு அந்தஸ்திலே நாம் வாழ்ந்துக்கலாம். ஆனால் நம்மோடு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் தாழ்மை உள்ளவர்கள் என்ற சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற போது கிறிஸ்துவனுடைய சீடர்களாய் காணப்படுகின்றோம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், எனக்கு லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின அந்த தாழ்மைதான் ஆண்டவருடைய சீடர்களுக்கு முக்கியமாய் காணப்படுகிறது, உண்மையாய் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கின்றோம், எந்த அளவுக்கு தாழ்மையின் சிந்தனையிலே நாம் காணப்படுகின்றோம், நம்மோடு கூட இருக்கின்ற நபர்கள் நம்மோடு பழகின்ற போது நாம் உயர்ந்தவர்களாக நம்மை காட்டுகின்றோமா, அல்லது அவர்களோடு இணைந்த மனிதர்களாகவோ அவளோடு இணைந்த நபர்களாகவோ தாழ்மையின் சிந்தனையை வெளிக்காட்டுகின்ற மக்களாய் காணப்படுகின்றோமா? அன்புக்குரியவர்களே, பொறுமை இருக்கின்ற போது தாழ்மை நம்மை தேடி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தாழ்மையின் சிந்தனையிலே வளர்க்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வதாக நிருபபாடமாகிய தீத்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களிலே பொறுமையை குறித்து கற்றுக்கொண்ட நாம், தாழ்மையை குறித்து கற்றுக்கொண்ட நாம், வாழ்க்கையினுடைய வாழ்வு முறைமையை இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுல் தீத்து என்ற சீடனுக்கு தருகின்ற ஆலோசனை என்னவென்றால், 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நல்ல செயலை செய்வதற்கு நீ மாதிரியாயிரு. 14ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கின்ற போது ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையில இரு, ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையில இரு, பக்தியான வாழ்க்கையில இரு, நற்கிரியை செய்ய ஆவலோடு இரு என்கின்ற காரியத்தை கற்றுத்தருகின்றார். 2 முதல் 3 வசனங்களை பார்க்கின்ற போது ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று சொல்லுகின்றார். இதுதான் வாழ்க்கை முறைமை. கடவுளுடைய சீடர்கள் நல்ல காரியங்களை செய்வாங்க, கடவுளுடைய சீடர்கள் கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வாங்க, கடவுளுடைய சீடர்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ்வாங்க, கடவுளுடைய சீடர்கள் பக்தியான வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஆசை பிறருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து யோசிப்பார்கள். ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகின்ற செயல்களை செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாகவே இது வாழ்க்கையினுடைய முறைமையாக மாற வேண்டும். நாம் கடவுளுடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகின்ற போது இந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமையாக மாறுகின்ற போது நிச்சயமாகவே நாம் கடவுளுடைய சீடர்களாக மாற முடியும்.
இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகின்றேன்? நான் பொறுமையாக இருக்க முடியுமா? நான் தாழ்மையாக இருக்க முடியுமா? நான் வாழ்க்கை முறைமையிலே கற்றுக்கொண்ட காரியத்தை செய்ய முடியுமா? இப்படி கேள்வி எழுப்பப்படுகின்ற போது யோவான் நற்செய்தியாளர் ஒரு பதிலை நம்மளுக்கு தருகின்றார். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை முறைமையை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை முறைமையிலே வெளிப்பட்டிருக்கின்ற மாதிரியை பின்பற்றுகின்ற போது கடவுளுக்கு உகந்த ஒரு சீடர்களாய் மாறுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக வாழ்வது எளிது, கிறிஸ்துவாக வாழ்வது அரிது என்று ஒரு சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக வாழ்வது எளிது, கிறிஸ்துவாக வாழ்வது அரிது. It is very easy to live as a Christian, but very difficult to live like Christ என்று சொல்லப்பட்டிருந்ததை காண முடிகிறது. நாம் கிறிஸ்தவனாக வாழ்வது ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் கிறிஸ்துவாக வாழ்வது அரிதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவாக வாழ வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரிகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு சென்றிருக்கிற முன்மாதிரிகளை பின்பற்றுகின்ற போது சீடத்துவ வாழ்க்கையிலே ஒரு உகந்த சீடர்களாய் மாற முடியும். இந்த நாளிலே ஒரு நிமிடம் நம்மை யோசித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட சீடர்களாக இருக்கின்றோம்? நாம் கடவுளுக்கு உகந்த சீடர்களாய் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வேளையிலே சீடத்துவத்தை குறித்து கற்றுத்தந்த உண்மைகளுக்காக நன்றி. இந்த உண்மைகளிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு அருள் தாரோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். மீண்டும் நாம் யாவரும் இணைந்து திரையில் தோன்றுகின்ற தந்தை என்னை இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 219வது பாடல். கீர்த்தனை 219வது பாடல் திரையிலே தோன்றுகின்ற பாடலோடு நாம் பாடுவோம். அப்போது உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற சுய வெறுப்பு காணிக்கை கலைஞரிலே நீங்கள் போட உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
உலகத்திற்கும் ஆளும் தேவனே, அடியேனும் என் அமர செய்திடும் தந்தேன் என்னை இயேசுவே, நீர்வனிர மேவுமக்கே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேளையிலே இறை மக்களாகிய நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இணைந்து இறை மன்றாட்டை ஏறெடுக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே உலகம் எங்கும் அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா வைரஸினுடைய பாதிப்புக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனதிரக்கமுள்ள ஆண்டவர், இந்த பாதிப்பை கட்டுப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். இதனாலே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் தொழில் வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் உறவுகளை இழந்து தவிக்கின்றார்கள். அன்பின் ஆண்டவரே, நீர் மனம் இரக்கமுள்ளவர், பாடுபடுகின்ற மக்களுக்கு மனம் இறங்குகின்ற ஆண்டவர். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். நீர் எங்கள் மீது மனம் இறங்கும்படியாக, உம்முடைய மனது இரக்கம் எங்கள் மேல் இறங்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். இந்த நோய் தொற்று முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உம்மால் முடியும். நீ சர்வ வல்லமையும் ஆற்றல் நிறைந்த ஆண்டவராய் இருக்கின்றபடினாலே நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். இதை முற்றுப்புள்ளி வைக்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். பாதிப்பில் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பாதிப்பிலிருந்து வெகு சீக்கிரமாக அவர்கள் மீட்டெடுக்கப்படுவதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். அன்பும் பேரு இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவர், அந்த மக்கள் மேல் மனதிறங்கி பாதிப்பிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வீராக. தொழில் வாய்ப்பை இழந்திருக்கின்ற மக்களுக்காக, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை, அவர்களுக்கு தேவையான நல்ல கையின் பிரயாசங்களை பெற்றுக்கொள்கின்ற கிருபைகளை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை, தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்து தொண்டு செய்து வருகின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவத்துறையிலே இருக்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தொடுவதற்கு அஞ்சு நிற்கின்றோம். அவர்கள் பாதிப்புள்ள மக்களை தொட்டு சுகப்படுத்துவதற்கு நேராக அவர்களை வழிநடத்தியிருக்கின்றார்கள். அன்பின் ஆண்டவரே, அப்பேற்பட்ட மக்களை உம்முடைய காருண்யத்தினாலே நீர் அரவணைத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு, நம்பிக்கையோடு தங்களுடைய மருத்துவம் சார்ந்த பணிகளை அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். அதிலும் கூட ஒரு சில மக்கள் பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சிகிச்சை பலனில்லாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். சாமி, அன்பின் ஆண்டவரே, அப்பேற்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் எவ்வளவு வேதனையோடு காணப்படும், அந்த குடும்பங்கள் எத்தனை கண்ணீரோடு காணப்படும், அந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட துயரத்தோடு இருக்கும் என்பதை நீர் அறிந்த ஆண்டவர் சுவாமி, அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக, அவர்களை திடப்படுத்தும்படியாக, அவர்களை மீட்டெடுக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவ பணி என்பது மிகப்பெரிய சேவையின் பணியாய் காணப்படுகிறது. இந்த பணியிலே அவர்கள் சந்திக்கின்ற எல்லா துயரங்களிலும் ஆண்டவர் அவளோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவம் அல்லாத காவல்துறையினருக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக, மற்ற அமைப்பை சார்ந்திருக்கின்ற அரசு துறை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், இவர்களுக்கு நல்ல வழிகாட்டலை தர வேண்டும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரியவராயிருந்து
பெரிய காரியங்களை நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாரத்திலே நாங்கள் கேட்ட அதிர்ச்சியான செய்திக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். சாத்தான் குளத்திலே பகுதியிலே கடை வைத்து வியாபாரம் செய்த 2 வியாபாரிகள் காவல்துறையினுடைய கொடூரமான தாக்குதலினாலே அவர்கள் இப்போது எங்களோடு இல்லை சுவாமி. இந்த செய்தி எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செய்தியா இருக்கிற, பல பகுதியிலிருந்து இதுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். அன்பின் ஆண்டவரே, அந்த நபர்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாபாரம் செய்து குடும்பத்தை பாதுகாத்து பராமரித்து வந்த குடும்பத்தினர், இந்த நபர்கள் இப்போது இல்லை சாமி. அந்த குடும்பத்துக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தெய்வீக ஈவுகளையும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மரணத்துக்கு எது உண்மைத்தன்மை என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த மரணத்துக்கு எது பின்பாக காரணமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியலை சுவாமி. தேவரீர் சகலத்தையும் அறிந்தவர். இந்த காரியங்களிலே நீ அறிந்திருக்கின்றபடினாலே இந்த காரியத்துக்கு தேவையான நீதியை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீதிபரருடைய கரங்களிலே இந்த காரியத்தை நாங்கள் சொல்கின்றோம் சுவாமி. நீதிபரராகிய நீர் இந்த காரியத்திலே நீதி வழங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர், தொடர்ந்து இந்த பகுதியிலே மற்ற பகுதியிலோ இப்பேற்பட்ட வன்முறையினாலே உயிரிழப்புகள் வராதபடிக்கு தடுத்து ஆட்கொள்ளப்படுவதற்கு கிருபைகளை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேர்வு எழுதி தேர்வுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவருடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவும், எதிர்காலத்துக்கு அது உதவியாக அமையும் கிருபைகளை தாரும். புதிய கல்வியாண்டு துவங்கியும் பள்ளியிலே செல்ல முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர், பல பள்ளியானதை இணையதளத்தின் வழியாக அவர்களுக்கு கல்வியை தருகிறது சுவாமி. அதை எந்த அளவுக்கு அவர்கள் புரிந்து நடக்கின்றார்கள், எந்த அளவுக்கு படிக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஞானத்தின் கர்த்தர் தாமே அப்பேற்பட்டவர்களுக்கு தேவையான ஞானத்தையும், வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் கட்டளையிட உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையிலே வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனாலும் காலத்தின் சூழ்நிலையினாலே வர முடியாமல் தவிக்கின்றோம் சுவாமி. சீக்கிரமாக ஆலயத்திலே வந்து உம்மை வழிபாடு செய்கின்ற ஒரு சூழலை எங்களுக்கு தாரும். உண்மையான வழிபாடு என்ன என்பதை புரிந்து கொள்கின்ற உணர்வுகளை எங்களுக்கு காலகட்டத்தில் ஏற்படுத்தி தாரும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றோம். தேவைகளை அறிந்த நீர் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் இந்த கருத்துக்களாக விட்டுக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் போற்றப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கரத்துக்கும் அனைத்து பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய உள்ளவர்களையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டின் நிறைவு பாடலாக முடிவு கவிகள் 4வது பாடலை பாடுவோம். முடிவு கவிகள் 4, தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பையும் என்ற பாடலை திரையிலே தோன்றும். அதோடு சேர்ந்து பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும், இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகம் தீர்க்கணி
வாழ்த்தி தொழுவோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தை பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். May God bless you.